பாருங்க தெய்வல ஜூ. நாங்க சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீட்டு பக்கத்துலயே ஜூ இருக்கு. இது கொலம்போ ஜூ. பாத்துக்கோங்க தெய்வல ஜூ. இந்த ஜூ வாசல்ல பாத்தீங்கன்னா ஊறுகாய் ஐட்டம்லாம் நிறைய விற்பாங்க. அதை காட்டுறாங்க. இது வந்து இந்த வெர்லு இது பைனாப்பிள். இது இது மாம்பழம் பழுத்து இருக்குது. என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். போய் உள்ள போய் பார்க்கலாமா? முதல்ல ஃபிஷ் தானே. அக்வேரியம் போட்டுருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அக்வேரியம் ஃபிஷ். அப்ப அப்படி போலாமா? இன்னைக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு கிரவுட் கம்மி. சாட்டர்டே ஆக்சுவலி கூட்டம் இருக்கும். இன்னைக்கு வீடியோ அதனால கூட்டமே இல்லை, கம்மியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒத்த காலில் நின்று இருக்குது. ஒத்த கால் தவம். ஒத்த காலில் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. லைட் கலர் வந்து ஆரஞ்சுல வந்து அழகா இருக்கு. பிங்க்ல பிங்க் அது ஆரஞ்சு கொஞ்சம் கலந்துருக்குது. ஏன் இப்படி ஒத்த காலில் நிற்கிறது? அதான் கொக்கு ஒத்த காலில் தான் நிற்கணும்னாங்கல்ல. இதுல ஒன்றும் மீனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் தலைக்கீழ சாப்பிட்டுட்டு ஏதோ தேடுதுன்னு. ஸ்ரீலங்கால பாருங்க நல்ல அழகான தமிழ் நீர்வாழ் காட்சி சாலை. அக்வேரியம் தான். அக்வேரியத்துக்கு நீர்வாழ் காட்சி சாலை. எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? எவ்வளவு சுத்தமான அழகான தமிழ். இது லீவ் இல்லையா இன்னைக்கு? அதனால கூட்டம் இல்ல. இல்ல இப்பதான் நம்ம பெரிய லீவ் முடிஞ்சு வந்தாங்க. ஆமா, இந்த வெசாக்லாம் முடிஞ்சது. அதான் அதனால எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டாங்க. இங்க வந்து சீ லைன் ஷோ. நோ சீ லைன் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா? இல்ல. இங்கதான் வந்து ஷோ காட்டுவாங்க. சீ லைன் வச்சு ஷோ பண்ணுவாங்க. இந்த கேலரி எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த பால் எல்லாம் வச்சுட்டு பால். கலிபோர்னியா சீ லைன். ஆமா, அத இதான் கலிபோர்னியா சீ லைன். தெரியலையே. சும்மா பெரிய தலை, இவ்வளவு பெரிய தலை. இந்த ஃபிஷ் நல்லா ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, நல்லா சுத்திட்டு இருக்குது. உள்ள வந்து இந்த மீன் மாதிரி மீசை வைக்கணும். கேட் ஃபிஷ் மாதிரி தான். என்ன சொல்லுவாங்க? கெளுத்தியா? கெளுத்தி கேட் ஃபிஷ் தான். மீசை இருக்குது. உள்ள லைட் இருக்காது, வெறும் அந்த ஃபிஷ் டேங்க் மட்டும் லைட் போட்டிருப்பாங்க. பார்க்கலாம். வந்து கிளவுன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. கிளவுன் ஃபிஷ். இது வந்து 2வது நம்பர்ல இருக்கிறது வந்து பக்கு. பக்கு இது பேர் வந்து பக்கு. பக்கு பாருங்க நல்லா பெருசா இருக்குது. அங்கெல்லாம் இதுதான் ஃபேமஸ் பிரானா. இதுதான் கொலக்கார மீன் சொல்லுவாங்கல்ல, பிரானா. பல்லு வச்சிருக்கோம். இதுதான் பிரானா. நம்ம விரல் கொடுத்தோம்னா கடிச்சிடும். பிரானா இது பாத்தீங்களா சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு பிரானா. பல்லு இப்படிதான் இருக்கும் அதுக்கு. அடுத்தது அலிகேட்டர். முதல்ல மாதிரி பாருங்க. வாய்ப்பர் முதல்ல மாதிரி தான் இருக்கு. வாய்ப்பர் முதல்ல மாதிரி தான் இருக்கு. பின்னால் போய் எவ்வளவு பெருசு வாய்ப்பற. பாருங்க, இது அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நிக்குது. கண்ணாடியில உடைக்கும் போல அந்த மாதிரி நிக்குது.
இது பாருங்க ஜீப்ரா. ஜீப்ரா திலாப்பியா. அதே மாதிரி இருக்குது கோடு கோடா. இது வந்து மிக்ஸ் மீன். இதெல்லாம் நிறைய கலவை மிக்ஸ். வீட்டில் வளர்க்குற மீன் இதெல்லாம். இது பாருங்க சில்வர்ல அழகா இருக்கு. டார்பூன் ஃபிஷ். இது வந்து டார்பூன் ஆமா இது பேரு. வாய் பார்த்தே எப்படி கருக்குது. ஒரு சம சைஸ்ல இருக்காரு இவரு. ரெட் டெயில் கேட்ஃபிஷ். அதுல வந்து ரெட் டெயில் இருக்கு. ஆனா இருக்குதுக்கு கலர் இந்த வால் பல்சா பாருங்க. இது மலாவி ஃபிஷ்ஷா? இதுல நிறைய மலாவி மீன். இந்த அரவானான்னு ஒரு ஃபிஷ் இருக்கு. அரவானா அதான் அரவானா அந்த இதுதான் வீட்ல வைப்பாங்க. அரவானா அரவானா வீட்ல வளர்ப்பாங்க. ஒரே ஒரு ஃபிஷ் போட்டாரு தானே. ஆமா அழகு அந்த அந்த வாஸ்துக்கு வைக்கிற மீன் இது அரவானா. இது வந்து அரப்பிமா ஃபிஷ். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா 5 மீட்டர் வரைக்கும் வரும். அது 5 மீட்டர் வரைக்கும் வரும். 200 கிலோ வெயிட் வந்து 200 கிலோ வரைக்கும் போகும். 15 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். பாருங்க பாறாங்கல் வேற கல்லு மாதிரி இருக்குது. அப்படியே மூவ் பண்ற ஒன்றும் தெரியும். இந்த மீன் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மீட்டர் இருக்கு. 2 மீட்டர் இருக்கு. சம பெரிய சைஸ். படுத்துட்டு இருக்குது. உள்ள சம வேற இருக்குதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மீன். இதெல்லாம் இந்த சைட் போன மியூசியம். நம்ம போல மியூசியத்துக்கு போல. அப்பதான் காத்தடிக்குது. இதுதான் மேல் நினைக்கிறேன். இப்ப அது ஃபீமேல் இது மேல். இப்ப சிவப்பு கூட முடி கூட சைஸ் பெருசா இருக்கு. கொஞ்சம் பக்கத்துல போ கிடைக்காது. அது இது 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 பக்கத்துல போகாது. அது பக்கத்துல போ. பொக்க வாயா அதுக்கு கூடிய வருது. ஹலோ என்னம்மா? ஏதோ சொல்ல பாக்குது. ஒரு ஃபேக்ட் ஒண்ணு தெரியுமா? ஆஸ்ட்ரிச்சோட கண்ணு வந்து மூளையோட பெருசு. அதோட மூளையோட. ஆஸ்ட்ரிச் கண்ணு வந்து ஆஸ்ட்ரிச்சோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதோட மூளையோட பெருசு. இட்ஸ் a fact. அப்போ இதுக்கு மூளையே இல்ல. இங்க தான் பேர்ட்ஸ். நம்ம சில்வர் ஃபினிக்ஸ் இருந்துச்சு இல்ல நம்மகிட்ட. சில்வர் பெசன்ட் அது இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இது இங்க இல்லையா? இந்த சைடு தான் இங்க இருக்கு. இல்ல இங்க இல்ல. இல்ல ஒண்ணும் போடல. Black swan. கழுத்து பாருங்க பெருசா போய் தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்குது பாத்தீங்களா? மழை வர பாக்குறீங்க. என்ன பரவ கருப்பு அண்ணன்ல இது. கருப்பு இருக்கு. பேப்பர் மாதிரி இருக்கு. வாங்க பாருங்க கத்திட்டு இருக்குது. பஞ்சவர்ண கிளி. நக்காவ். நக்காவ். ஓடே. நக்காவ் பாருங்க நக்காவ். இதோட ஃபேக்ட் என்ன தெரியுமா? இது மேட் ஃபார் லைஃப். இது வந்து ஜோடி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா அதே ஜோடி தான் இருப்பாங்க. மாற மாட்டாங்க. சாகாது. ஆனா திருப்பி இன்னொரு இது கூட சேராது. எவ்வளவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கீழ எல்லாம் கொட்டி கிடக்குது. இது வந்து இங்க ஸ்ரீலங்கால வெளியே வாங்கணும்னா ஒரு ஜோடி வந்து 4 லட்சம் ரூபாய் ஆகுது. டான்ஸ் பத்தி ஐயோ இங்க பாருங்க டான்ஸ் எப்படி ஆடுறாரு. டான்ஸ் ஆடுறாரு. கிட்ட வந்துட்டாங்க.
ஹலோ 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 நோ 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 நம்ம கிட்ட இருக்கு அது சில்வர் பேஷண்ட் இந்தா எங்க அதுக்குள்ள இந்தா உள்ள இருக்குதா அதோட ஜோடி தானே அது அதோட ஜோடி ஃபீமேல் இது அதுதான் ஃபீமேல் இதுதான் நமக்கு இல்ல இதுதான் இந்த ஃபீமேல் தான் இல்லை நமக்கு இல்லை இங்கே ஃபீமேல் இருக்கு பாரு இந்த ஃபீமேல் தான் இல்லை இங்கே கலர் பாருங்க இதுவும் எங்கிட்ட இருக்குது நம்ம இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இங்க பாருங்க பேங்க் இந்த சேவல் இதான் அது உள்ளே இருக்குது நம்ம சுத்திட்டு இருக்கோமே தோட்டத்துல அது இதான் உள்ளே இருக்குது ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம் அதான் உள்ளே இருக்காது பாருங்க கிளியராக தெரியல அடுத்தது பாருங்க பெரிய ஆஸ்ட்ரிச் நிக்குது பக்கத்துலேயே நிற்கிது பாரு இங்கே பாருங்க பக்கம் கொட்டிடுவோம் கிட்ட போயிரு இதுக்கு ஏதாச்சும் குடிப்போம் வேணாம் கொடுக்கக்கூடாது இங்கே கொடுத்தா பேண்ட் இவ்வளோ பக்கத்துல நிக்குது ஆமாம் கையை காட்டி பாரு நான் எவ்வளவு க்ளோஸ்ல நிக்கிறேன் பயமா இருக்குது இன்னும் கொஞ்சம் தலையில கொட்டிடுச்சுல கொட்டாது கொட்டாது என்ன கேக்குது ஏதோ சாப்பிட கேக்குது பெருசு இல்ல நல்லா அன்னப்பறவை ஸ்வான் நல்லா ஃப்ரீயா சுத்தி கேக்குது இது மேல பாத்தீங்கன்னா தப்பிச்சு போவாங்க நெட்டு ஃபுல்லா நெட்டு போட்டுருக்காங்க மேலே நெட்டு ஃபுல்லா நெட்டு தான் இங்க பாருங்க இங்க ஒருத்தர் நிக்கிறாரு யாரு இங்க பாருங்க அந்த ஸ்டார் போட்டு ஸ்டார் ஃபுட் கின்னி கோழி மாறு இருக்குது வித்தியாசமா இல்ல மாறு இருக்குது ஆப்பிரிக்கானா கொக்கான்றது ஆப்பிரிக்கன் கிரவுண்ட் கிரேன் கிரீன் ஆப்பிரிக்கா கொக்கு பாரு எப்படி இருக்குது இது கலர் 3 ஒயிட் பிரவுன் பிளாக் காய் ஏதோ இருந்தால அப்படி பாக்குறாங்க தலைய சுத்தி பாத்தீங்களா எப்படி இருக்கு அதுதான் கிரவுண்ட் வெள்ளை மயில் ஒயிட் பீஹென் பீகாக்கில் பீஹென் ஒயிட் கை மட்டும் வெள்ளையா கை மாத்திரம் வெள்ளை உடம்பு ஃபுல்லா கருப்பு அது கையில் மைக்கேல் ஜாக்சன் போட்டு ஆடுவான் போது ப்ளவுஸ் போட்டு க்ளவுஸ் போட்டு ஆடுற மாதிரி ஒயிட் மங்கி ஒரு முடியாத காட்டுது கீழே நம்ம போகல வழி இருக்காங்க நம்ம போகல இங்கே பாரு எவ்வளோ மான் பாரு புள்ளி மான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிளை மான் மான் பால் குடிக்குது எங்க அது அழகா 2 குட்டி 3 இருக்கு குட்டி போயிடுச்சு புள்ளி மான் இது வந்து இது கிளை மானா இல்லை இது வந்து பக்குன்னு வாங்குறது கஷவாரி ஆஸ்திரேலியன் தண்ணி குடிக்குது ஆஸ்ட்ரிச் பார்த்து ஆஸ்ட்ரிச் ஃபேமிலி தான் இருக்கும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்க ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு ஆரஞ்சு இருக்கு தலையில இருக்குது வேற தண்ணி குடிக்குது இது ஒரு ஆஸ்திரேலியா கஷவாரி சாப்பிடுது இதுதான் லயன் லயன் கிங் ஒரு தான் இவரோட ஃப்ரெண்டு டயர்டாகி மேடம் உட்காந்துட்டாங்க இன்னும் ரொம்ப வேர்க்குது இந்த ஒரு மாதிரி புழுக்கமா இருக்குது மழை வர போகுது அதனால ரொம்ப வேர்க்குது
மரம் வந்து அடிக்குது தலைவர். தண்ணிக்குள்ளே தான் வாழ்க்கை இருக்கு. செம்ம அடிக்குது அர்த்தம். இப்போ என்ன இந்த ஆத்தம் இருக்கு. மரம் வந்து அடிக்குது தலைவர். சிறுத்தை பாருங்க அந்த இடத்துல எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்குது. டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. பெரிய கரடி தூங்கிட்டு இருக்குது பாருங்க அந்த காலத்துக்கு மேல வச்சுட்டு. பாத்தீங்களா காலை எங்க வச்சிருக்காரு? ஊஞ்சலுக்கு பக்கத்துல நல்லா காலத்துக்கு வச்சுட்டு தூங்குது. முகத்தை அப்படி பண்ணது பாரு. அதோட சின்னதா தெரியுது. நேர்ல போனா இவ்வளவு பெருசு. நம்ம விட ஹைட்டா இருக்கு. ஒரு கை அடிச்சுச்சுன்னா பிச்சுக்கும் தலை. எப்படி இருக்கு வரப்போ பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் ஓடி இருந்துச்சு எங்க ஓடுவாங்க? தப்பிக்கவே முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குது. 2 பேர் இருக்காங்க. எலும்பிருச்சு போ. இந்த ஒரு கண்ணாடி தான் பாதுகாப்பு. சைஸ பாருங்க எவ்வளவு பெருசு. அப்பாடி இது நம்மளை விட ஹைட்டா இருக்கும் போல. ஐயோ இது கிட்ட போய் நம்ம தப்பிக்க முடியுமா? ஒண்ணு கிழிச்சு அவ்வளவுதான் ஒரே அடி. அப்படியே உள்ள இறக்கி விடுங்க அவரை. தலையில மண்ணை தூக்கி போட்டு அப்ப என்ன போயிட்டு இருக்காரு பாரு. அப்ப எவ்வளவு இருந்து வச்சிருக்காங்க? 1 2 3 சிங்கம் ராஜா கடைசியா தேடி வந்துட்டோம். காட்டுக்கு ராஜா இந்த படத்து இருக்கிறார். சத்தம் கொடுக்குது. உள்ள ஒண்ணு போட்டிருக்காங்க. நல்லா தூங்கி எங்கேயும் வராங்க போல இருக்கு. டெரிட்டரி மார்க் பண்றாங்க. இதுக்குள்ள யார் வர போறாங்க? கப்புது எல்லா சிங்கமும் கப்புது. எதுக்கு என்னன்னு தெரியல. எல்லாம் கத்துறாங்க. எக்ஸாட்டிக் பேர்ட். ஏவியரி. வெளிநாட்டு பறவை. ஃபீடிங் டைம். டீச்சர் புத்தி போதை வச்சா குச்சி வச்சுக்காரு. சன்ஃப்ளவரோட சூர்யா.
நான் இங்க குடுக்கறேன்ல, அதனால அந்த பறவையை எடுக்க விட மாட்டேங்குது. இல்ல ஜோடி ஜோடியா? கோக்கருக்கு பேரு கோக்கருக்கு. இதில் சிவப்பு கலர் வந்து மேல், இந்த ப்ளூ எல்லோ வந்து ஃபீமேல். இந்த அழகா உரிச்சி போடுது. வா, செம்ம சவுண்டு, காது வலிக்குது. சாப்பிடுங்கம்மா. என்ன குட்டி பாப்பா, குட்டி 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 குட்டி. நீங்க சாப்பிடு. ஐயோ, பாவம்பா பாவம்பா. பசி பசி அவங்களுக்கு. பாவமா. தொட்டு பாரு. ஆனா அதே பாரு. தடவுனா தள்ளி போகுது. ப்ளீஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? கப்படிக்குது. எதுக்கு இப்படி நாருதுன்னு தெரியல. சிறுத்தை கூட்டு பயங்கர நாரு. இந்த கூட்டு நாத்தம் வேற எது நாத்தமான்னு தெரியல. இது இந்த நாத்தம் நாருது. இல்ல, இந்த பின்னாடி ஒரு இது இருக்கு. அது மானுமா இது? ஆனா இது கூடு நல்லா சுத்தமா தான் இருக்கு. இங்க பாருங்க, செரி பெரிய மரமா இருக்கு. அவ்வளோதான் மக்களே, ஜூ சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் கூட சிலது பார்க்க முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஜிராஃபி தான் கடைசியாக பார்த்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.